ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்மா எடுத்துகிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி பறித்து எடுத்துக்கலாம். முருங்கைக்காவெல்லாம் பாருங்கள், நல்லா நிறையாவே இருக்குது. இந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஆனால் காய் வந்து அவ்வளோ நீளமாக இருக்காது பாருங்கள், கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும். சின்ன செடியிலே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குதுன்னு. நான் ஏற்கனவே காய் பறிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற காயெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். ஒரு 7 காய் இருக்குது, பறிச்சிக்கிறேன். பாருங்கள், ஒரு 7 காய் இருந்துச்சு, பறிச்சிட்டேன். குட்டி தக்காளி ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சிக்கிறேன். இதில் கீரை பாருங்கள், நல்லா ஒன்று பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீரையை பறித்து எடுத்துக்கலாம். கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காயும் பறித்து எடுத்துக்கிறேன். இன்னும் மழை சீசன் வந்தால் தான் வந்து காய் நிறைய காய்க்கும். இப்போ வெயில் டயத்தினால கொஞ்சமாக தான் இருக்குது காய். இதுலேயும் வரி கத்திரிக்காய் பாருங்கள், நிறையா வச்சுருக்கு. எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இல்லை ஒரு கத்திரிக்காய் மட்டும் பறிச்சுக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பூவும் இருக்குது, பூவும் பறித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நிறைய அரும்பு வச்சுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், எனக்கு இந்த பூ பறிச்சிருக்கேன். இவ்வளோ கீரையும் முருங்கைக்காய் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.